Election Manifesto. பன்னிரண்டு பேஸ் பொருளில் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை தேர்தல் கொள்கை அறிக்கையாக வெளியிடுகிறோம். எந்தெந்த பிரச்சனைகளில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த இருக்கிறோம், முதன்மைத்துவம் அளிக்க இருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி இந்த தேர்தல் கொள்கை அறிக்கையை வரையறை செய்திருக்கிறோம். இருமொழி கொள்கை, கடலும் காடும் கனிமமும் நமதே, விலையில்லாத கல்வியை பெறுவோம், மருத்துவத்தை அடிப்படை உரிமை ஆக்குவோம், மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு பெறுவோம், மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம், தனியார் துறைகளிலும் சமூக நீதியை வென்றெடுப்போம், உழுபவருக்கு நிலம், இருப்பவருக்கு இடம் என்னும் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், சிறுபான்மையினரை காத்திட சிறப்பு சட்டம் இயற்ற போராடுவோம், காவல்துறை மற்றும் சிறைத்துறை ஆகியவற்றை சீர்திருத்த பாடுபடுவோம், மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை பரப்புரையை மேற்கொள்வோம், ஆணவ கொலைகளை தடுத்திட சிறப்பு சட்டம் இயற்ற பாடுபடுவோம். இந்த 15 கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு எமது கொள்கை அறிக்கை வரையறுக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகளின் அடிப்படையிலான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக முன்வைக்காமல் கருத்தியல் அடிப்படையில் உண்மையான சமூக மாற்றத்தை, முற்போக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எத்தகைய கொள்கை நிலைப்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த அறிக்கையை ஒரு கொள்கை அறிக்கையாக வெளியிடுகிறோம். அது வாக்குறுதிகளாக அல்லது உறுதிமொழிகளாக இல்லாமல் எமது கொள்கை நிலைப்பாடுகள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அறிக்கைதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அறிக்கை. குறிப்பாக டெல்லியில் கோலோச்சிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு, சங் பரிவார்களின் அரசு இந்த தேசத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இட்டுச் செல்லுகிற பெரும் முயற்சியில், ஒரு கேடான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய பன்மைத்துவத்தை சிதைக்கிற வகையில் பாஜக அரசு திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறது. 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி ஆகிய 3 நாட்களில் சிறப்பு கூட்டத்தொடரை அறிவித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு அரசியல் களத்தில் இடஒதுக்கீடு, நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை ஆகியவை குறித்து சட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை பாஜக அரசு நடத்துகிறது. கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய முக்கியமான 3 மாநிலங்கள், பாண்டிச்சேரி, அசாம் ஆகிய பகுதிகளிலும்
சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல்கள் நடைபெறுகிற இந்த சூழலில் இந்த மாநிலங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க இயலாத சூழல் இருந்தும் உள்நோக்கத்தோடு இந்த கூட்டத்தொடரை நடத்துகிறார்கள். பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும். அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் 2/3 பங்கு பெரும்பான்மையை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க இயலாத ஒரு சூழலில், தேர்தல் நடைபெறும் சூழலில் 2/3 மெஜாரிட்டியை பெற வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த கூட்டத்தொடரை அவர்கள் நடத்துவதாக தெரிகிறது. இது அப்பட்டமான ஒரு அத்துமீறல். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க இயலாத வகையில் ஒரு சதி. இந்த கூட்டத்தொடரை இந்த சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல்களுக்கு பின்னர் வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இப்போதும் இந்த சூழலிலும், மிக நெருக்கமான இந்த சூழலிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம். 16, 17, 18 இன்றைக்கு தேதி 14. இதுவரையில் இந்த 3 நாட்களில் என்ன செய்யப் போகிறார்கள் என்பது குறித்த எந்த அறிவிப்பும் செய்யவில்லை. இதெல்லாம் மரபுக்கு மீறியது, மரபுக்கு எதிரான நடவடிக்கை, மரபு மீறலாகும். இடையில் ஒரே நாள் தான் இருக்கிறது. ஆனால் இதுவரையில் லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் என்ன என்பது அறிவிக்கப்படவில்லை. என்ன மசோதாவை அறிமுகப்படுத்தப் போகிறார்கள், எது குறித்து விவாதிக்கப் போகிறோம் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எதேச்சதிகார பாசிச பாஜக அரசின் சதி அரசியலை முறியடிக்கக்கூடிய வகையில் எமது அரசியல் நடவடிக்கைகளுக்கான வியூகங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அறிக்கைதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை அறிக்கை. அதில் நாங்கள் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்துகிறோம். இந்தி பேசாத பிற மாநிலங்களில் திட்டமிட்டு இந்தி திணிப்பு முயற்சியில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி பேசாத மாநிலங்களில் மத்திய ஒன்றிய அரசின் நிறுவனங்களுக்கு இந்தியிலே பெயர் வைக்கிறார்கள். ரயில்வே, விமான நிலையம் உள்ளிட்ட பல பொது துறைகள், ஒன்றிய அரசுக்கான நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இந்தியிலேயே பெயர் வைக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் யாவற்றுக்கும் இந்தியிலேயே பெயர் வைக்கிறார்கள். இவையெல்லாம் திட்டமிட்டு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை எட்டுவதற்காக செய்யப்படுகிற முயற்சி. இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்தி என்கிற ஒரே மொழி, இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்து மதம் என்கிற ஒரே மதம், இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்துக்களின் கலாச்சாரமே இந்தியாவின் கலாச்சாரம் என்கிற ஒரே கலாச்சாரம். ஆக இங்கே பன்மொழி, பல மதம், பல கலாச்சாரம் என்கிற தன்மைத்துவமே கூடாது என்று எண்ணுகிற ஒரு பாசிச அரசு இங்கே செயல்படுகிறது. இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகவே பாசிச பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக, அவர்களின் சதி முயற்சிகளுக்கு எதிராக எமது கொள்கை நிலைப்பாடுகளை நாங்கள் எங்களுக்கான போராட்ட வியூகங்களாக அறிவிக்கிறோம். இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்பது. அதேபோல கடல், வனம், கனிமம்
ஆகியவற்றை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான சொத்தாக கருதி அதற்கேற்ப சட்டத்திட்டங்களை வரையறுக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். மாநில அரசுக்கான அதிகாரங்களை தட்டி பறிக்கிறார்கள். மாநில உரிமைகளையும் பறிக்கிறார்கள். அதற்கு எதிராக எமது கொள்கை நிலைப்பாடு கடல், காடு, கனிமம் ஆகியவை அந்தந்த மாநிலத்திற்குரிய மக்களுக்கானது என்பதை வலியுறுத்த அதை நிலைநாட்ட போராடுவோம். அதேபோல கல்வி தனியார்மயமானதன் மூலம் இன்றைக்கு விலை கொடுத்துதான் கல்வியை பெறும் நிலை இருக்கிறது. அதுவும் ஏழை எளிய மக்கள் அந்த கல்வியை பெற முடியாத தூரத்திற்கு, எட்ட முடியாத தூரத்திற்கு போய்விட்டது. எனவே கட்டணம் இல்லாத அல்லது விலை இல்லாத கல்வியை பெறுவதற்கு எமது இயக்கம் போராடும். மருத்துவம் மிக மிக கல்வியை எப்படி நாம் மிக இன்றியமையாத ஒன்றாக பார்க்கிறோமோ அதை போல மருத்துவமும் மிக இன்றியமையாத ஒரு தேவை. அது மக்களுக்கான, இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை உரிமையாக ஆக்குவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும், குரல் கொடுக்கும். இடஒதுக்கீடு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தப்படவில்லை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதன் பிறகு 21 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. கொரோனாவை காரணம் காட்டி தள்ளி வைத்தார்கள். இப்போது 2031 தான் இனி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்த பிறகுதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில். ஆனால் அதற்கு மாறாக இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதன் நோக்கம் என்ன என்பது விளங்கவில்லை. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் பெண்களின் வாக்குகளை கவருவதற்காக இந்த நாடகம் ஆடுகிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது. எனவே இடஒதுக்கீட்டை, கல்வி, வேலைவாய்ப்பில் வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை மக்கள் தொகைக்கு ஏற்ப உயர்த்த வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்கிற வியூகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு என்ற ஒரு கருத்து நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது. மக்கள் தொகையில் பாதி அளவில் இருக்கிற மகளிருக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு தருவோம் என்பதும் மகளிருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. எனவே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும். தனியார் மயம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது, வெகு வேகமாக நடைபெற்று வருகிறது. அரசு, மாநில, மத்திய அரசுகள், அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறைகள் ஆகியவற்றில் மட்டுமே இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. இது ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பில் 15% தான். 85% மேலாக தனியார் துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவையும் 15% இப்போது தனியார் மயப்படுத்துகிற வேலைகளில் பாஜக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடுவோம். உழுபவருக்கு நிலம், இருப்பவருக்கு இடம் என்கிற அடிப்படையில் இந்திய குடிமக்களுக்கான, தமிழ் மக்களுக்கான இருப்பை, அவருடைய எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ், அவருடைய இருப்பை உறுதி செய்வதற்கு நிலத்தில் உரிமை, குடியிருப்புக்கான இடங்களில் உரிமை, சட்டப்பூர்வமான உரிமை வென்றெடுப்பதற்கு போராடுவோம். சிறுபான்மையினர், இந்த பாசிச பாஜகவின் அமைப்புகளாக உள்ள சங் பரிவார்களால் மிக கடுமையான அச்சுறுத்தல்கள் நிகழ்கின்றன. பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்கென்று சிறப்பு சட்டம் இயற்ற தொடர்ந்து குரல் கொடுப்போம், போராடுவோம். காவல்துறையும் சிறைத்துறையும் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும்.
ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அங்கே நிலவுகிற மிக மோசமான மனித உரிமை மீறல்கள், கொடூரமான குரூரமான ஒடுக்குமுறைகள் ஆகியவற்றை எல்லாம் களைந்தெறிய சீர்திருத்தம் வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை பரப்புரைகளின் மூலம் தொடர்ந்து மேற்கொள்வோம். மது போதைப் பொருள்களை ஒழிக்க பாடுபடுவோம். ஆணவ கொலைகள் இன்றைக்கு இந்தியாவின் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஆணவ கொலைகளை தடுக்க இந்திய ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது தொடர்பாக மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது. மாநில அரசும் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற முடியும். ஆகவே ஆணவ கொலைகளை தடுத்திட சிறப்பு சட்டம் இயற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கான வியூகத்தை அமைத்து போராடும் என்பதையும் ஒரு கொள்கை நிலைப்பாடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வரையறுத்திருக்கிறோம். அதனை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை, பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த சான்றாக உள்ளது. தேர்தல் அரசியல் வரலாற்றில் இதுவரையில் எந்த ஒரு மாநில தலைமைச் செயலாளரையும் தேர்தல் ஆணையம் மாற்றியதில்லை. இது அப்பட்டமான ஒரு பாசிச நடவடிக்கையாகும். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை. பாசிச பாஜக அரசு தம் விருப்பம் போல் தேர்தல் ஆணையத்தை ஆட்டி படைக்கிறது. தலைமைச் செயலாளர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் திமுக அரசுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு அதிகாரிகளை இப்படி பந்தாடுவது, அவர்களை தண்டிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதனை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. எது எங்களுடைய நிலைப்பாடு என்பது தேசிய அளவில் ஒரு மதுவிலக்கு கொள்கை என்பது வரையறுக்கப்பட வேண்டும். இது மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்திற்கான வருவாய் என்கிற அடிப்படையில் மாநில அரசுகளே மதுபான கடைகளை திறந்து வியாபாரம் செய்வது தொடர்ந்து நீடிக்கிறது. ஆகவே இந்திய ஒன்றிய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான கொள்கைகளை வரையறுக்க வேண்டும். அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு கோரிக்கை. இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் அணி சார்பில் மாநாட்டை நடத்தினோம். திமுக அமைச்சர்களையும் அழைத்து இந்த கோரிக்கையை மேடையிலேயே வலியுறுத்தி இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். அரசுக்கு கோரிக்கை வைப்பது ஒருபுறம், அதே நேரத்தில் மக்களிடையே இதற்கு எதிரான உளவியலை கட்டமைக்க விழிப்புணர்வு பரப்புரைகளையும் மேற்கொள்வோம். மக்களின் குரலாக இருந்த திருமாவளவன் தொடர்ந்து தற்போது விஜயம் மட்டும்தான் விமர்சனம் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? யார் மட்டும்? விஜயம் மட்டும். விஜய் மட்டும் நான் அப்படி எங்கேயும் பேசினதில்லை. நான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது என்கிற நிலையில் எமது கூட்டணியை நேருக்கு நேராக எதிர்க்கிற கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியைத்தான் பார்க்கிறோம்.
இருமுனை போட்டிதான். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிதான் இங்கே நடைபெறுகிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டி என்று நாங்கள் இதை பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் அரசியலை பேசுகிற சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மக்கள் யுத்தமாக இந்த தேர்தல் களத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அதிமுக கூட்டணி செய்கிற மக்கள் விரோத அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார் என்பது எங்கள் யூகம். அவர் திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற விரும்புகிறார் என்பது அவருடைய சொந்த நிலைப்பாடு. திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர வைக்க பார்க்கிறார்? அவரே அந்த இடத்தில் அமர விரும்புகிறார் என்றால் இந்த தேர்தலில் அது சாத்தியமா என்பது அவருக்கே தெரியும், அவருக்கே வெளிச்சம். ஆக அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க முடியாது என்பது தெரிந்தும் திமுகவை வீழ்த்துவதன் மூலம் பாஜக அதிமுக என்கிற சங் பரிவார்களின் கைகள் தான் ஓங்கும் என்பது தெரிந்தும் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அணுகுமுறை அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அவருடைய தேர்தல் வியூகம் என்பது அதிமுக பாஜகவுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் காலூன்றுவதற்கு வழிவகுப்பதாக இருக்கிறது, சிவப்பு கம்பளம் விரிப்பதாக இருக்கிறது. எனவேதான் நண்பர் விஜய் அவர்களை நாங்கள் அவருடைய அரசியலை அடையாளம் காட்டுகிறோம், அம்பலப்படுத்துகிறோம். அவ்வளவுதான். அவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை, இந்த தேர்தலில் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்திருந்தும் அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு அதிமுக பாஜகவை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதுதான் என் ஒரே ஆசை என்று செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். இதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு அதிருப்தி இல்ல. இது மீடியா ஹைப்பு. நான் அவங்களை எழுந்துச்சு நில்லுங்கிறதுக்காக சொல்லல. எங்க கட்சி வேட்பாளர்கள் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு எல்லா கட்சி வேட்பாளரையும் நான் சொன்னேன். அவ்வளவுதான். முறைப்படி வேட்பாளர்களை அறிவிப்பு செய்வதற்காக முதலமைச்சர், கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த மேடைக்கு வந்தார். அவர்தான் அறிவிக்க வேண்டும், அவர்தான் அறிவித்தார். அப்போதுதான் வேட்பாளர்கள் எழுந்து நிற்பார்கள். நான் என்னுடைய உரையின் போது எங்கள் கட்சி வேட்பாளர்கள் கடலூரில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னேன். அதை மட்டும் சொன்னால் சரியாக இருக்காது என்று எல்லோரையும் சொன்னேன். அவ்வளவுதான். எனவே இதை திரித்து இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. இது முறைப்படி சொல்ல போனா ஒன்றிய அரசு தான் செய்யணும். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதை சென்சஸ் தான், அது ஒரு சர்வே தான் எடுத்துக்குவாங்க. சர்வே அது ஒரு கணக்கெடுப்பு, அவ்வளவுதான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் முற்றிலும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அவங்க தான் முறையா பண்ண முடியும், சரியா பண்ண முடியும். அதுதான் சட்டப்பூர்வமானதாக இருக்க முடியும், அதிகாரம் வாய்ந்த அதிகாரப்பூர்வமானதாக இருக்க முடியும். மாநில அரசியல் எடுக்கிறத ஒரு சர்வே என்ற அடிப்படையில் தான் பார்க்க முடியும். ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்திய ஒன்றிய அரசு ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் SC ST மக்களை சாதி வாரியாக எடுக்கிறார்கள். இது நீண்ட காலமாக இருந்து வருகிறது.
இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எஸ்சி எஸ்டி மக்களை மட்டும் சாதி வாரியாகவே கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். அதை எல்லா சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்த வேண்டும். அவ்வளவுதான் நம்முடைய கோரிக்கை. அதுல ஓபிசி, மற்ற மைனாரிட்டிஸ், இதுல எல்லா இதிலும் சாதி அடிப்படையில் இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுடைய சாதி அடையாளம் என்ன, அந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஒன்றிய அரசின் பொறுப்பு. அதுதான் அதிகாரப்பூர்வமானது, சட்டப்பூர்வமானது. நேரம் இல்லை, பெரிய மாலை போகும்.